தென்மராட்சியில் முதல் முறையா செண்டை மேளம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் இது பார்த்துருக்குறேன், டிவி அது இல்லை. ஒரு வித்தியாசமாக இருந்தது, ஒரு சூப்பராக இருந்தது. ஹாய் செல்லகுட்டீஸ், நான் தான் உங்கள் துவா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்தாங்கடா, இன்றைக்கு நாங்கள் ஒரு கோயிலுக்கு தான் வந்தாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரிலான் இருக்குது. இந்த கோயிலில் இன்றைக்கு 7ஆம் திருவிழா, வேட்ட திருவிழாவில் செண்டை மேளம், அதாவது இந்தியாவில் கேரளாவில் கொஞ்சம் பிரபலமான செண்டை மேளம் தென்மராட்சியில் முதல் முறையாக இந்த கோயிலில் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த செண்டை மேளத்தை பார்ப்போம்னு தான் நான் இன்றைக்கி வந்தேன்னா. இந்த செண்டை மேளம் ஒரு வித்தியாசமாக, அதாவது நாதஸ்வரம் மேளம் உலக காலமாக நாங்கள் ஒரு பார்த்து பழகின ஒரு விஷயம். இன்றைக்கி நாங்கள் செண்டை மேளம் எப்படி இருக்குது, அது இந்த இசை நல்லா இருக்கா இல்லையான்றது தான் இந்த வீடியோவோட பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை தாங்க. வாங்க அப்படி என்ன மாதிரி அந்த செண்டை மேளம் இசை இருக்குன்ற வீடியோவோட பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டுருங்க.
வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணா என்ன பேர்? என் பேர் வந்து மனோகரன். மனோகரன். இப்போ இந்த கேரளா செண்டமங்கலம் இருக்குதானே, எப்படி இருந்தது? இங்கே அடித்தவங்களானே எப்படி இருந்தது? ஒரு வித்தியாசமாக இருந்தது. இப்படி நான் ஒரு இடம் பார்க்கல. இந்த கோயிலில் இதுதான் புதுக்க கொண்டாந்து அடிக்கிறோம். கொண்டாந்து அடிச்சோம். இப்போ அந்த கோயிலேருந்து இந்த கோயில் வரும் வரைக்கும் நல்ல வடிவா அடித்தவங்களே. நல்ல வடிவா அடிச்சவையோ. ஒரு வித்தியாசமாக இருந்தது. வித்தியாசமாக இருந்தது. வளமையாகவே நாங்கள் நாதஸ்வரம் மேளம் அதுகளை தானே பார்த்து நாங்கள். இது வந்து செண்டை ஏண்ணா. செண்டோ நல்லா இருந்ததோ. வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணா என்ன பேர்? கம்சுஜன். கம்சியன். இப்போ இந்த செண்டை மேளம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நான் இந்தியாவில் தான் இதை பார்த்துக்கிறோம், இங்கே இப்படி பார்த்ததில்லை. முதல்ல சாவச்சேரியில் பார்த்துக்கணும். இந்த இது சாவச்சேரியில் நானும் எங்கள்ட ஃப்ரெண்ட் சொல்லி தானேன்னா இங்கே வந்தேன். நான் இந்த செண்டை மேளத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். நான் வந்த இடத்துல இந்த வேட்டை திருவிழாவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுவுமே இந்த ஊர்க்காரர் ஒரு நல்ல முறையில் செய்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எந்த இடமா? நான் பண்ணார் பண்ணேன் ஜெஃப்னா. ஓகேண்ணா. அப்போ உங்களுக்கு சந்தோஷம். அப்போ இன்றைக்கு இந்த பார்த்தது நல்லா இருந்தது. உண்மை சந்தோஷமாக தான் இருந்தேன். சந்தோஷம். சரிண்ணா, நன்றியா. நன்றி. இந்தியாவிலேருந்து கேரளா செண்டமங்கலம் என்னண்ணா, அது நீங்கள்லாம் பிடிச்சிருங்கண்ணா? எங்களோட உபயோகத்தால் பிடிச்சிக்கலாம். இந்த இந்திய அனுபவம் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிக்கலாம். எங்களோட குடும்பம் வேணாம். உங்களோட குடும்பக்காரர் எல்லாருமே சேர்ந்து இந்த கேரளா செண்டை மேளத்தை பிடிச்சிருக்கிறீங்க. எப்படி இருந்ததுண்ணா? மிக சிறப்பாக இருந்தது. தென்மராட்சிக்கு முதல் கூப்பிட்டுருக்கிறோம். அவர்களும் நல்ல மாதிரி செய்திருக்கிறார்கள். இன்னும் செய்ய இருக்கிறார்கள். அவங்க சொல்லியிருந்தாங்க இங்கே தான் நிற்க போகிறோமாம். ஏன்னா வேறு ஓடஸும் வந்திருக்கான். ஏன்னா இதை பார்த்துட்டே இதில் இருந்த ஒரு ஆள் சொன்னவராம் எங்கண்ணா கோயிலையும் செய்யணும்ண்ணா. அப்படி ஆமாம், எங்களை விசாரிச்சிருக்கிறேன். 2-3 பேர் செய்வினோம். உங்களையும் விசாரிச்சவை? எங்களையும் கேட்டவை எங்கேருந்து வந்தவை இந்த மாதிரி எல்லாம் ஒழுங்கு பண்ணிங்கலாம். நல்ல மாதிரி நடந்திருக்கிறது கொட்டினோம். இவ்வளோ ஆக்கள் வந்திருக்கணும். அவங்களுக்கு நல்ல வரவேற்பு செண்டமங்கலத்துக்கு. அப்போ உங்களுக்கு சரியான திருப்தி தானேண்ணா? இப்போ சந்தோஷம் தானே? நல்ல சந்தோஷம். அடியார்கள் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகேண்ணா, நன்றியா. இப்போ இந்த கோயிலிருந்து அந்த கோயில் வரைக்கும் செண்டை மேளத்தை அடித்து கொண்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே இந்த ஊர் மக்கள் எவ்வளோ விரும்பி பார்த்தவங்கன்றதை நீங்கள் வீடியோவோட பார்த்துருப்பீங்க. அதை தாண்டியும் இந்த ஊர் மக்கள்லேருந்து சில ஆக்களை நாங்கள் கொமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம். உண்மையாகவே நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ காலமும் நாங்கள் மேளம் மற்ற நாதஸ்வரம் அதுகள்லாம் பார்த்துனாங்களோ அதில் இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்தியாவில் டிவியில் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே நேரில் பார்த்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தந்தேன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு வீடியோவில் போடாட்டி ஒரு கவலையாக இருக்கும் என்று நான் அவங்கண்டையும் எடுத்து போட்டேன். அதை தாண்டி அவங்கண்ட அதாவது இந்த செண்டை மேளத்தின் ஓனரோட கதைச்சிருந்தேன். ஓனர் சொன்னார் இது வந்து கோயில், அதாவது கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் சரி, கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் சரி, இல்லை என்ன ஒரு சுப நிகழ்ச்சின்றாலும் சரி இவங்கள் மூலம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா திருமணம், பூப்பிடுத நீராட்டு விழா, மற்றது பிறந்த நாள், மற்றது கடை ஒன்று ஓப்பனிங் செய்யணும்னா கூடி அவங்க வந்து ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிக்கு இவங்கள் மூலம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தியா கேரளா ஸ்டைல்லையே இவங்க அட்ஜஸ்ட் எல்லாம் செய்கிறாங்க. இவங்களும் இந்தியாவிலேருந்து தான் வந்தவங்க. இவங்களை பிடிக்கிறால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா இவங்க இப்போதைக்கு இங்கே தான் நிற்க போகிறாங்களாம். ஏனெண்டா சில ஓடர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறபடியால் இங்கே தான் ஸ்டே பண்ணலாம்னு இருக்கிறாங்களா. அதனால் உங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கணும்னா பெரிய அளவு தொகை தேவையில்லை. நீங்கள் உங்கள்கிட்ட கோயில் திருவிழாக்கும் பிடிக்கலாம், இல்லை என்ன சுப நிகழ்ச்சிக்குனாலும் பிடிக்கலாம். கீழே இருக்குது அவங்களோட நம்பர், அதாவது இந்த செண்டமேள ஓனர்ன்ற நம்பர் நான் கீழே போட்டு விட்றேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஓடர்ஸை நீங்கள் புக் பண்ணுங்கள். இவ்வளவும் சொல்லிட்டேன். அப்போ உங்கள் துவாண்டாலே ஒஃபர்ஸ் தான். அப்போ உங்கள் துவாண்ட வீடியோவை பார்த்துட்டு வாராக்களுக்கு ஸ்பெஷலாக ஒஃபர்ஸ் ஒன்றும் இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க. எங்கென்ன வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொன்னீங்கண்டா, உங்கள் துவாண்டு சொன்னீங்கண்டா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் இந்த செண்டை மேளத்தை உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு இருக்கிறாங்க. தென்மராட்சியில் முதல் முறையாக நானும் இன்றைக்கு தான் முதல் முறையாக தான் நேரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு, மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த செண்டை மேளத்தை ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு நல்ல காரியங்களை உங்கள் மூலம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் துவா யூடியூப்புக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் தாங்க. டிக்டாக் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் துவா. ஓகே, பாய்.